சன்னோஸ்ட்ரோ நேயர்களே, ஒரு அற்புதமான பராபவ ஆண்டு பிறக்கப் போகிறது. இந்த பராபவ ஆண்டிலே கன்னிராசி நண்பர்களுக்கு என்ன என்ன நற்பலன்கள் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்வதற்காக ஜோதிட மாமேதை திருக்கோவிலூர் பரணிதரன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஜோதிட மாமேதையுடைய கருத்துக்களை நீங்கள் நாளிதழ்களில் படித்திருப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள், எளிமையாக விளக்கிச் சொல்லக்கூடிய முறை, இவற்றிலே வாசகர்களுடைய மனம் கவர்ந்த ஒரு அற்புத மாமேதை இங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த திருக்கோவிலூர் பரணிதரன் ஐயா அவர்களோடு நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஆகிய நான் இந்த கன்னிராசிக்காரர்களுடைய பலன்களை இப்பொழுது கலந்துரையாடப் போகிறோம். ஐயா, பராபவ ஆண்டு நம்முடைய அன்பு கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? 7ஆம் இடத்துல சனி. பொதுவா சனீஸ்வரனை பத்தி பேசணும்னா நீதிமான். புரியுங்களா? யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பலனை மட்டும்தான் கொடுப்பார். இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்து உங்களை ஒரு அசாத்தியமான துணிச்சலோடு, தைரியத்தோடு, வீரியத்தோடு, பராக்கிரமத்தோடு எல்லா வகையிலும் நடைபோட வைத்த சனி பகவான் இப்போ சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்துல வந்திருக்கார். கட்டக சனியாக சஞ்சரிக்கிறார் இந்த ஆண்டு பிறக்கின்ற போது. இந்த ஆண்டு குறைக்கின்ற போது இன்னொரு தகவல் என்னன்னா, உங்களுக்கு சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமான குரு பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 2 சூட்சமும் சொல்லுவோம் மக்களுக்கு, இது நமக்கு கிடையாது. இதை புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொண்டால் சரி. பொதுவாக சப்தம சனி காலம் என்பது ஒரு நட்பினை உடைப்பது என்பது சப்தம சனி காலம். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கூட ஒரு இடைவெளி ஏற்படுவதற்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. நீங்கள் எவரை நம்பிக்கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். இந்த நேரம் பார்த்து என்ன நடக்குதுன்னா, 10ஆம் இடத்த குரு 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பார் என்ற ஒரு விதி உண்டு. அவர் உங்களுடைய ராசிதான், ராசிநாதனுடைய மிதன் சந்திரிக்கிறார். ஆனா 10ஆம் இடத்துடைய பலனை அவர் கொடுத்தே ஆகணும். இப்ப என்ன இவர்களை தற்காத்து கொண்டு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவான் ஒரு விடாப்பிடித்தனமான, நான் இப்படித்தான், என்னை எவரால மாற்ற முடியாது, நான் என்னை மாத்திக்க மாட்டேன், என்ன வேணாலும் நடக்கட்டும், அந்த ஒரு நிலையினை யார் உருவாக்குகிறார் என்றால் இந்த 6ஆம் இடத்தை சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு. முடிஞ்சு போச்சீங்களா? ரொம்ப ஒரு அற்புதமான கருத்து சொன்னீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஒரு பிடிவாதமான குணம் இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமாக. பொதுவா கன்னிராசிக்காரர்களுக்கு இயல்பிலேயே இந்த பிடிவாத குணம் உண்டா? இல்லைங்க ஐயா. பொதுவாக நீங்க அதிகமா பேசியிருக்கீங்க தொலைக்காட்சியெல்லாம். என்னன்னா, இவர்கள் யாருன்னா புதன், புதனுடைய ஆதிக்கம். தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதில் மட்டும்தான் சமர்த்தர்களாக இருப்பார். அற்புதம், அற்புதம். அது நேயர்களுக்கு தெரியணும். ஆமா. இவர் என்னன்னா வளைந்து கொடுத்து போகக்கூடியவர். தான் எதை நினைக்கிறோமோ அதை சாதித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக எந்த வழியினை வேண்டும் என்றாலும் பின்படுத்தலாம் என்பது 2 ராசினருக்கு பொதுவான ஒரு விஷயம். ஒன்று மிதனம், அடுத்து கன்னி. காரணம் ராசிநாதன் புத பகவான். இவனுக்கு எல்லா விதமான நெளிவு சுழிவுகளும் தெரிய வரும். நல்ல திறமைசாலிகள், நல்ல ஓவியர்கள், நம்ம எழுத்தாளர்கள், நல்ல வழக்கறிஞர்கள், நாட்டிய ஓலையை நன்றாக பயன்படுத்தக்கூடியவர், நல்ல ஆசிரியர், மற்றவர்கள் அறிவுத்திறனால் ஜெயிக்கப்பட்டவர். என்ன இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 ஆண்டுகளாகவே 2 ஆண்டுகளாகவே 6ஆம் இடத்துக்கு இந்த சனி பார்த்தீங்கன்னா இவங்கள ஒன்ன அசைப்பதற்கு எவருமே கிடையாது, நீதான் இந்த நாட்டுக்கு ராஜான்ற மாதிரி ஒரு நடைபாடு வச்சு. அப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு இயல்புல பிடிவாதம் கிடையாது. ஆனா என்ன ஒரு விஷயமா கேட்டீங்கன்னா, இது ஒரு சூட்சுமவியா. கன்னிராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 7ஆம் இடத்தில் நீச்சப்படுகிறார். கன்னிராசியில பிறந்த ஒரு பெண் கணவனிடம் தோற்று போகிறார். இல்ல கன்னிராசியில பிறந்த ஒரு ஆண் மனைவியிடம் தோற்று போகிறார். அவன் அந்த தோற்று போவதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவங்களுக்கு கோபம் வருது. 7ஆம் இடம் பாதகஸ்தானம் பாருங்க. அதனால என் திருமணத்துக்கு பிறகு என் வாழ்க்கையே போயிருச்சு அப்படிங்கிற புலம்பல், இவர்களுக்கு வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களுக்கு அந்த சிக்கல் வரும். நிறைய பேரை பார்த்துருப்போம். கன்னி ராசிக்காரங்க, மிதன ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க, மீன ராசி, உபய ராசிக்காரங்க எல்லாரும் 4 ராசிக்காரமே வாழ்க்கையில எதிர்பார்க்கறதை அவ்வளவு அடைய முடியாது. ஒரு கனவு இருக்கும் இல்லைங்களா? வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கணும், கணவர்னா இப்படித்தான் இருக்கணும், மனைவினா இப்படித்தான் இருக்கணும். நண்பர்கள் கூட அமைய மாட்டாங்க சரியா. அமைந்த மாதிரி இருப்பாரே தவிர காலப்போக்கில் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் விட்டு போயிடும். இப்போ இன்னொரு தகவலை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். என்னன்னா, எதுவுமே நீங்க கிடையாது, எல்லாமே கிரகங்கள் தான் உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க.
அப்போ எந்த இடத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கிறாரோ அதற்கேற்ற வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் நீங்க செயல்படல. கன்னிராசி மென்மையான ராசி, சாதுரியமான ராசி. உன்னை அசாத்தியமான துணிச்சலாக சனி பகவான் உண்டாக்குறார். அப்ப ராகு 6ல உட்கார்ந்து பிடிவாதத்தை இடரையோ அதை கொடுத்துட்டே இருக்காரு. அந்த பிடிவாதத்தை அவர்கள் விட்டு விட்டால் வெளி அவர்கள் வாழ்க்கையில வரும். வரும். சரி, ஆனா 7லையா இப்போ வந்து செவ்வாய், சனி, புதன். அப்போ இவனுடைய வாழ்க்கையில ஒரு அலுவலகத்துல உயர் பதவியில் இருக்காரு. இல்ல உயர் பதவியை அடையணும் அப்படின்னா இவர் விட்டு கொடுத்தால் உயர் பதவி அடைய முடியும். நட்பு ஸ்தானம் இல்லைங்களா? 7ஆம் இடம். ஆமா. நட்பு ஸ்தானம் இருந்தது 7ஆம் இடம். விட்டு கொடுத்தால் மட்டும்தான் இப்ப அங்க இவர் ஜெயிக்க முடியும். பிடிவாதத்தை விட்டால் கன்னிராசிக்காரர்கள் வீம்பு வெற்றி உண்டு, இல்லை என்றால் நிச்சயமாக வெற்றி கிடையாது. இவர்களுக்கும் இவருடைய வெற்றி ஸ்தானத்திற்கு குரு பகவான் வரப்போறார். மே மாதத்துடைய எண்டு முடிஞ்சு ஜூன் ஆரம்பிக்கிற போது தகவலை சொல்லணும். என்னன்னா இப்போ தொடர்ந்து இவர்களுக்கு யோகம் உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து இவர்களுக்கு யோகம் உண்டு. இப்போ 6ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அடுத்த ராகு கேது பேச்சு பாருங்க. 12ஆம் இடத்துல இருந்த கேது 11ஆம் இடத்துக்கு போவார். அப்போ தொடர்ந்து இந்த பராபவ ஆண்டு அடுத்த 1.5 ஆண்டுகள், தொடர்ந்து 2 ஆண்டுகள் மிகப்பெரிய யோகமாக இருக்கும். அதில் யோகத்துல பாதிப்பு கிடையாது. தனி மனிதனுடைய யோகம் இங்க முக்கியம் இல்லை. ஒரு தலைவனாக இருக்குன்னு வச்சுங்களேன், யாராக இருந்தாலும் அந்த தலைவன் இந்த நேரத்தில் தன்னுடைய யோகத்தை மட்டுமே, தன்னுடைய முன்னேற்றத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க கூடாது. தன்னுடைய இயக்கத்திற்காகவோ தன்னுடைய அடிக்காகவோ தான் நிறைய மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னை விட்டு கொடுக்க வேண்டும், ஒரு இணக்கத்திற்கு வர வேண்டும். அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக நீங்க பதிவு பண்றீங்க. ஆமா, இப்போ ஒரு மனைவியை வந்து அனுசரிச்சு போன மட்டும்தான் குடும்பம் நல்லா இருக்கும். இவர்கள் மனைவி அனுசரிச்சு கஷ்டம் தானே. அப்ப 7 கன்னிராசிக்காரங்க போய் கணவன் மனைவிட்டு அனுசரிச்சு சனி பகவான் வேற உட்காருறாங்க. இந்த ஆண்டு 7ல சனி, லைஃப் பார்ட்னரே இவங்க கண்ணுக்கு சனியா தான் தெரியும். ஆமா, 8ல சுக்கிரன், ஆமா. 7ல சனி செவ்வாயுடைய சேர்க்கை கன்னிராசி பெண்களுக்கு கணவனை கண்டாலே எரிச்சலை கொடுக்கும். கன்னிராசி ஆண்களுக்கு 8ல இருக்கக்கூடிய சனியும் 7ல இருக்கக்கூடிய சனியும் 8ல உட்கார்ந்துருக்கிற சுக்கிரனும் மனைவியை பார்த்தாலே எரிச்சலும். நிறைய சூட்சங்களை பார்க்கணும். இல்லைன்னா பாக்கிய சாத்த சனி பார்க்கிறார். அப்போ பாக்கியத்தில் கை வைக்கிறாரா? புரிஞ்சுக்கணும். இல்லை, அதோட எதுவுமே நீ கிடையாது, எதுவுமே நான் கிடையாது, நான் அழுத்தமா சொல்லுவேன். எதுவும் நான் கிடையாது. என்னை இயக்குவதெல்லாம் கிரகங்கள் மட்டும். புரியுங்களா? நமக்கு அரசியல் வேண்டாம், பொதுவான விஷயங்கள். லாபத்துல வரக்கூடிய குரு பகவான் நல்ல புத்திர பாக்கியத்தை தருவார். அது கல்யாணம் எப்போ? கடைசி ஜூன் ஆரம்பிக்கிற போதுதான் அது. இப்போ அதோட தேர்தல் எல்லாம் முடிஞ்சிடும், ஆட்சி அமைஞ்சிடுவாங்க. அந்த காலம் எடுத்து பிறகு சரி, புரியுங்களா? அப்போ நல்ல குழந்தை பாக்கியம் அமைஞ்சது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுது, இவர்கள் பிள்ளைகளுக்கு விவாகம் கூடி வருகிறது. இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா நீங்க 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதும், 4ஆம் இடத்திற்கு அதிபதி கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும், தாய் தந்தையருடைய உடல் நலத்துல அக்கறை இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா. அது ரொம்ப தேவை முடியும். மனிதர்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் சொல்லுமையா, இப்போ இந்த சொன்னீங்க இல்லையா, உச்ச குரு, லாபகுரு, அவர் பார்க்கின்ற இடங்கள் 3ஆம் இடமும் 5ஆம் இடமும் 7ஆம் இடம். இப்போ 7ஆம் இடத்து மேல எப்ப இவருக்கு ஒரு நம்பிக்கை வரும்னா, அது மே மாதத்துக்கு பிறகு நாம எல்லாவற்றையும் அனுசரித்து செல்ல வேண்டும், நாம் எல்லாவற்றையும் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு கூட்டணி உருவாக்கி கொள்ள வேண்டும், நண்பர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு பலவீன நண்பர்கள் மட்டும்தான். அந்த எண்ணம் எப்போ வரும்னா, லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வருகின்ற போதுதான் இந்த கன்னிராசினருக்கு அந்த எண்ணம் வரும். அதுபடி பாத்தீங்கன்னா ஒரு அசாத்தியமான துணிச்சல் இருக்கையா. என்னன்னா இந்த அசாத்தியமான துணிச்சல் எப்பயும் சாணக்கியத்தனமா சக்கிரியத்தனமா. இப்போ சாணக்கியம் ஜெயிப்பானா கத்திரியும் ஜெயிப்பானா? புரியுங்களா? இப்ப சாணக்கியத்தனம் தான் எல்லாருக்கும் தேவைப்படும் இந்த காலகட்டத்தில், இந்த கலியுகத்தில். சாமர்த்தியம் தேவைப்படுறோம். புரியுங்களா? வீரத்தை வச்சுட்டு ஒன்றே பண்ண முடியாது. இந்த நேரத்தில் எப்படி அனுசரிச்சுட்டு போகணும், என்ன செய்யணும், ஒவ்வொரு கன்னிராசினருக்கும் புரிதல் வேண்டும், நிதானமாக செயற்பட வேண்டும். ஏன்னா சப்தமஸ்தானம் பார்க்கும்போது வாழ்க்கை துணைக்கே உங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரணும். அப்ப நண்பர்கள் எப்படி உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. இப்ப எல்லா வகையிலும் நீங்கள் விட்டு கொடுத்தால் மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும், வெற்றி அடைய முடியும். வெற்றி என்ன சொல்றது? வாழ்க்கை வெற்றி. இது வாழ்வில் பேசிட்டு இருக்கும், நீங்க அரசியல் பேசுறேன். ஜெயிக்க முடியும். உங்களுடைய தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், எதிர்காலமாகட்டும், குடும்பமாகட்டும், அங்கே உங்களால் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் உங்க நிலைமை பார்த்தீங்கன்னா நீங்க மட்டும் நீங்களாவே இருப்பீங்க, சுற்றி வந்து ஒன்றும் இல்லாம போயிடும். அப்ப கவனமா இருக்கிற தொழில் ரீதியாக இவங்களுக்கு ஆன்லைன் பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வராப ஒரு இடத்துல கடல் தாண்டி போய் வெளிநாட்டு செய்யக்கூடிய தொழில்கள் இவர்களுக்கு நல்ல மிகச்சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் ரொம்ப சிறப்பா கிடைக்கும்.
கலைஞர்கள் பலருக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் கன்னிராசி கலைஞர்களும் கன்னிராசி பெண்களும் தங்கள் உடல் நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கிடணும். நாலு கன்னிராசி பெண்களுக்கு பாதுகாப்பை அவர்கள் அதிகப்படுத்திக்கிறார். இந்த ஆண்டு அவர்கள் பாதுகாப்பு குறைபாடு இருக்கும். அதனால நண்பர்கள் விஷயத்தில் கூட அவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். இளம் பெண் சரியான விஷயம். இளம் பெண்கள் மட்டும் இல்ல, நீ பொதுவாக சொல்லுங்க, பெண்கள்னா பெண்கள் தான். புரியுங்களா? எல்லா பெண்ணும் இந்த காலகட்டம் மாறி போச்சு. புரியுங்களா? எல்லா பெண்களுமே ஏடாப்பட்ட சனியை உட்கார்த்துதாரு. பெண்களாக இருந்தால் கணவரை கையில பிடிச்சுக்கணும் பத்திரமா. தனித்து பயணிக்கின்ற போது நீங்கள் பலியாடாக மாற்றப்படுவீர்கள். கவனமா இருக்க. காலகட்டம் பெண்கள். ஏழாம் இடத்துல சனி இருக்காரு. பெண்களுக்கான பாதிப்பு தான் கன்னிராசியில் அதிகம் தெரியுது. கலைஞர்களுக்கு உடல்நலம் பாதிக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்கு. இன்னும் மத்தியூற்ற துறையில் இருக்கிறவர்களுக்கு வேலை மாற்றம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. 18ஆம் இடத்திற்கு குரு வருகின்ற போது கேதுவுடைய சஞ்சாரம் கோரின்ற போது ஒரு கோடீஸ்வர யோகமே உங்களுக்கு வரும். ஆமா, கேழ யோகம் இலக்கலையா போறது இல்லையா? அப்போ நவம்பர் மாதத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஆமா. அதுல என்ன நாங்க யார்ட்ட கேழ யோகத்தை குறிப்பிட்டு சொல்லும் போது 7ல செவ்வாய் சனி சஞ்சாரம் 11ல குரு கேது அமைப்பு அப்படின்னு வருகிற போது இவர்கள் கடன் வாங்குவதில் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நிறைய கடனை பெருக்கி விட்டுருது கேழ யோகத்துல. அது யோகம் சொன்னா கூட நான் வரக்கூடிய வாடிக்கையாளர் ஜாதகத்தை பல ஜாதகத்தை பார்த்ததுல நிறைய கடன் வாங்கிட்டு அடைக்க முடியாம திண்டாடுறாங்க. இந்த கேழ யுகம் இருக்கக்கூடியவர்கள் அது கடன் வாங்குவதில் இவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அது முக்கியம். இன்னொரு நீ என்னதான் சொன்னாலும் சரிங்க. எப்படி பார்த்தாலும் இவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இவர்களை சமாளித்துக் கொள்வார்கள். என்ன கண்ணா 6ஆம் இடத்து ராகு, 11ஆம் இடத்தில் போக போகின்ற கேது. இந்த பராபவ ஆண்டு முழுவதுமே இவர்கள் நன்றாகவே இருப்பார்கள். அது எந்த விதமான குறைபாடும் கிடையாது. இதுலயா காதல் கல்யாணம் கூடி வரும். பலருக்கு காதல் திருமணங்கள், கலப்பு திருமணங்கள் விட்டு மதம், கலப்பு திருமணங்கள் வரக்கூடிய புரியுங்களா? அதே போல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதிர்பாலினத்தில் நிச்சயமா கொஞ்சம் கவனமா இருக்கணும். மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 7 வயதும் சரி 70 வயதும் சரி நம்முடைய பார்வையில் இப்போ எல்லாம் ஒரே வயதா தான் இருக்கும். ஆண்னா பெண்ணு ஆயிப்போச்சு. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ கன்னிராசிக்காரர்கள் இந்த ஆண்டுல யாரை வழிபட்டால் வாழ்க்கை ஒரு அற்புதமாக அமையும் அப்படின்னு சொன்னா, பொதுவாக இவர்களுடைய இந்த காலகட்டத்துல ராகு கேதுக்களுடைய அனுக்கிரகம் இவர்கள் கிடைக்கிற லாபத்துல கேதுவும் 5ல ராகுவும் வருகிறார்கள். அதனால நாகநாத சுவாமியை வழிபடுவது, அதே மாதிரி நாகாத்தம்மனை வழிபடுவது ஒரு பெரிய வளர்ச்சியை இவர்களுக்கு உருவாக்கி தரும். இன்னொரு புறம் 7ஆம் இடத்துல செவ்வாய் சனியுடைய சேர்க்கை அப்படி அமைவதனாலே புதன் வேறு செல்கிறார். அப்போ சமுதாயத்திலே பாதிக்கப்பட்டவர்கள், ஏழை தொழிலாளிகள், தூய்மை பணியாளர்கள் இவர்கள் உதவி செய்தாலும் இந்த ஆண்டு பராபவ ஆண்டு இவர்களுக்கு சிறப்பாக சனி பகவான் இருப்பதால் அவர்களுக்கு உதவி செய்ய இருப்பாங்க. மிக சிறப்பாக ரோடு நரசிம்மரை கையில் எடுத்துக்கலாம். நரசிம்மர் பெருமாளுடைய அவதாரம் இல்லைங்களா? அவங்கள கையில் எடுத்துக்கலாம். நரசிம்மர் வழிபாடு நன்மையை தரும். ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்கும். நான் சொல்லிட்டுமே இன்னும் இவர்கள் நன்றாக இருப்பார். இவர்களை பார்த்துக் கொள்வார்கள். அப்படி சிறப்பு.